கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற யாவுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலத்திலே விசுவாசம் எங்கே என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். அப்போல இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர்களுக்கு நல்ல உபதேசத்தை கொடுத்தார். அப்பொழுது சீசர்கள் கூட இருந்தார்கள். அதுபோல அவருடைய கிரியைகள் மூலமாக நல்ல அற்புதங்களை பார்த்தார்கள். அவர்களுக்குள்ளே விசுவாசம் உருவாக்கும்படியாக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செயல்பட்ட ஒரு காட்சி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய ஒரு பயம் இருந்தது. அதுபோல இயேசு கிறிஸ்து சொல்லும்போது உலக எதிரிடத்திலிருந்து பிள்ளை மறித்து போனால் இனி போதகரை வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லும்போது கூட பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி ஒரு காட்சியை சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். இந்த வேதத்தில் 366 தடவை பயப்படாத என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் லீப் வருஷத்துக்கும் சேர்த்து ஒவ்வொரு நாளும் பயப்படாதே என்று சொல்லி நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதே சமயத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும். இயல்பான ஒரு விசுவாசம் ஒவ்வொருக்குள்ள இருந்தாலும் கூட அந்த விசுவாசத்தை விட அவர் உருவாக்குற விசுவாசம் விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு பிள்ளையின் தகப்பன் அந்த பிசாசை பொறுத்தும்படியாக கேட்கும்போது உங்களுடைய சீசர்களால் முடியாமல் போயிட்டு வேறு ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யணும்னு சொல்லும்போது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லி சொல்லும்போது விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் ஒளிந்து போகும்படியாக எனக்கு உதவி செய்யணும் சொல்லி கண்ணீரோடு கெஞ்சுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். அப்படியானால் விசுவாசம் இருக்கிறதுல அவிசுவாசமும் வந்து விடுகிறது. அவிசுவாசம், நெகட்டிவ் பாயிண்ட், அதுபோல சந்தேகம், இதையெல்லாம் பிசாசு உண்டாக்குகிற காரியம். இந்த காரியங்கள் அற்புதத்தை தடை செய்துவிடும். அது அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் விசுவாசம் நமக்கு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. விசுவாசம் என்று சொல்லும்போது நாம் விசுவாசிப்பதை விட நம்முடைய உறவு ஆண்டோடு அதிகமாக காணப்படும் போது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை விசுவாசத்தில் வளர்த்து கொண்டு வந்து அவர் உருவாக்குகிற விசுவாசம் நம்மளை நிலைத்திருக்கும் போது அவர் விசுவாசத்தை துவக்கும் போது நமக்குள்ளே விசுவாசத்தை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே விசுவாசத்தை பூர்ணப்படுத்தும் போது அந்த விசுவாசம் அர்த்தத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது நன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த விசுவாசம் தான் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. இயல்பான விசுவாசத்தை விட அவர் உருவாக்குகிற விசுவாசம் விசேஷமாக காணப்படுகிறது என்றால் அவர் சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காற்றை தான் செய்வான், இதை விட பெரிய செய்வான்னு சொல்லியிருக்க காட்சி பார்க்கிறோம். யோவான் மார்க்கெட்டிலே பார்க்கும்போது 4 27 வருஷத்திலிருந்து சில காரியங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதையரை நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அப்படி சீசர்கள் சொல்லக்கூடிய காரியம் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிற காட்டு பார்க்கிறோம். என்றால் அவர் கவலைப்படக்கூடாது என்று சொன்னாலும் கூட அவரையே கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கக்கூடிய விதமாக நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஒரு அவிசுவாசமான வார்த்தையை சொல்லியிருக்க பார்க்கிறோம். அவர் இருக்கும்போது எப்படி நாம் மடிந்து போக முடியும்? அவர் கப்பலின் அந்த படகின் பின்னணியத்திலே தான் தலையணை வைத்து நிச்சரை செய்கிறார். இவ்வளவு அலைகளை அடித்தாலும் இத்தனை காற்று அடித்தாலும் அவர் அமைதியாக நிச்சரை செய்கிறார் என்று சொல்லி அவரைத்தான் பார்த்திருக்க வேண்டும் என்றால் அவர் சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷனுக்கு ஒரு தலை சாக்கிய இடமில்லை என்று சொல்லி சொல்லும்போது அவருக்கு இந்த உலகத்தில் எந்த இடத்திலும் தலை சாக்கிய இடமில்லாத சூழ்நிலையிலே
அந்த கப்பல் அந்த படகில யாத்திரை பண்ணும்போது, கடல் யாத்திரையில பல சோதனைகள் வேதனைகள் மத்தியிலே அவன் நித்திரை பண்ணுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆகவே ஒரு விசுவாசியா என்ன மனுஷன் அவரை பின்பற்றக்கூடிய ஒரு மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பார்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என்றால் விசுவாசம் நமக்கு தேவையாயிருக்கும் போது தைரியமும் அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது. என்றால் அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அப்படி நமக்குள்ளே விசுவாசத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமா இருக்குது. அதுபோல இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை பற்றி நாம் கவலைப்படவே கூடாது. காரணம் என்னவென்றால், கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஆகாய்ச்சி பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் உதாரணம் காட்டி இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பரம்பிதா அறிந்திருக்கிறார். ஆகவே வேலை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்காரு பார்க்கிறோம். என்றால் இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அஞ்ஞானிகள் என்று சொல்லும்போது இந்த உலகத்துக்குரியவர்கள், உலகத்தோடு வாழ்கிறவர்கள், உலகத்தை நம்பி இருக்கிறவர்கள், அவர்கள் தான் அந்த காரியத்தை தேடுவார்கள். ஆனால் அவற்றிலிருந்து வேறு பெற்று அவருக்காக ஒரு கூட்டம் ஜனங்களை தமக்காக தெரிந்து கொள்ளும் போது அவர்கள் செய்கிற கிரியைகளை செய்ய வேண்டும். அவருக்காக நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். அவரை மேன்மைப்படுத்த வேண்டும். அவருடைய மகிமையை வெளிப்பட வேண்டும் சொல்லி அவருடைய காரியத்தை குறித்து சிந்தித்து உண்மை உள்ளவர்களையும், ஒழுக்க உள்ளவர்களையும், கற்ப உள்ளவர்களையும், நீதி உள்ளவர்களையும், புண்ணியத்தையும் இப்படிப்பட்ட காரியத்தை சிந்தித்துக் கொள்ளும்படியாக நிருபத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி இந்த காரியங்களே நம்முடைய சிந்தையில் இருக்குமானால், ஆவின் சிந்தையே இருக்குமானால், ஆவிக்குரிய மனுஷன் செய்கிற காரியத்தை யாரும் செய்ய முடியாது. அந்த மனுஷன் பக்கமாக உலகம் திரும்பும். இப்படிப்பட்ட வளர்த்துகையில் எப்படி வேணாலும் செய்ய முடிகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கு இந்த கொடுக்கப்பட்ட அதிகாரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி, இவன் தச்சன் அல்லவா என்று சொல்லி அற்பமாக எண்ணினாலும் கூட அவருடைய கீழே பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதுபோல இயேசு கிறிஸ்து எழும்பி நின்று அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிற காட்சியை பார்க்கிறோம். அடுத்த வருஷத்தை பார்க்கும்போது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து எரியாதை அமைதலாகிறீ என்றார். அப்பொழுது காற்றில் நின்று போய் நீண்ட அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல காற்றில் நின்று போயிட்டு காற்றை அதட்டினார், காற்றில் நின்று போயிட்டு. அதுபோல இறையாதை அமைதலாகிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும்போது கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த பாரமான ஒரு சக்தி, அவருடைய வல்லமை அந்த விதமான காரியங்களை நடத்திக்கும் போது அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ, காற்றும் கடலும் இதற்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் சொல்லி ஒரு சம்பவத்தை நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். அப்ப இவர் யாரோ என்று சொன்னால், இவரோடு கூட இருந்தாலும் கூட இவர் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் விசுவாசம் குறைவா இருந்தது. காற்றையும் கடனையும் அதட்டின உடனே அமைதல் உண்டான உடனே கொஞ்சம் விசுவாசம் உருவாகிருக்கும். நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த ஆபத்தும் வராது, வேறு எல்லாவற்றையும் நம்ம காரியங்களை எல்லாம் பார்த்துக் கொள்வார் சொல்லி அந்த விதமான விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிருக்கும். இது நமக்கு இந்த உலகத்தில் பயம் வந்து பிசாசு கொண்டு இருந்த ஆயங்களில் உண்டு. பயம், சந்தேகம், இதுபோல மரணம் வந்து விடுமோ சொல்லி மரணம், கடைசி சத்துருவாய்க்கக்கூடிய அந்த காரியத்தை குறித்து பயம், இது போல அவிசுவாசமான காரியங்கள், நெகட்டிவ் பாயிண்ட், இந்த காரியங்கள் எல்லாம் பிசாசு உருவாக்குகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து பயம் வரதான் செய்யும். என்றால் ஒரு விசுவாசியா இருந்தாலும் கூட பயம் வரலாம் அவருக்குள்ளே வரும்போது. ஆனால் அந்த பயம் மேற்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால், அதை அதட்டி அந்த காரியத்தை அப்புறப்படுத்தும் போது நம்மோடு இருக்கிற பெரியவராயிருக்கிறதுனால நம்மை விசுவாசத்தில் வளர்த்து கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார். காரணம் என்னவென்றால், அந்த சிஷலோடு கூட என்பதை விட இன்று நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து பெரியவர் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். என்றால் அவரோடு கூட இருந்தாலும் கூட அந்த சீஷர்கள் பயந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம் என்னவென்றால்,
இந்த பூர்ணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று பேசுகிறோம். அவர்களே முழு எழுத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடு அன்பு கூறும்போது, அன்பின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் செய்வார். என்னை இந்த உலகத்தில் இருந்து அவருக்காக தெரிந்து கொண்டவர் பெரியவர். அவர் எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எதற்காக பிடித்தாரோ அதற்காக பயன்படுத்துவார் என்று சொல்லி எந்த விதமான காரியங்களையே நாம் மனதில் கொள்ளும்போது அவருடைய காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். நம்முடைய காரியமாக இல்லை, அவருடைய காரியமாக முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவர் நம்மை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் வாழ்த்துறைகளாக இருக்கும். அதுபோல நாங்கள் வாழ்வதை நமக்காக அல்ல, பிறருக்கான காரியங்களை நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுபோல சீசருடைய காரியங்களுக்காக அவர் எழுந்திருந்து காற்றையும் கடலையும் அதட்டி நம்ம காட்டப்படுகிறோம். அதட்டி இறையாதே அமைதலாகிறேன் சொல்லி வெளியிட்டு 2 கேள்விகளை அவரிடத்தில் கேட்கிறார். உங்கள் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்று சொல்லி அப்படி ஒரு கேள்வி கேட்டு அதற்கு தொடர்ந்து ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று சொல்லி 2 கேள்விகளை கேட்க காட்டப்படுகிறோம். போல நாம் கேள்வி கேட்கக்கூடியவர்களாகவும் காணப்பட வேண்டும். கேள்வி கேட்பது மிக முக்கியமான ஒரு காரியமாகிறது. இயேசு கேள்வி கேட்டார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்று சொல்லி விதமான காரியங்களை கேட்கும்போது அவர்கள் மிகவும் பயந்து என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையை பார்க்கிறோம். என்றால் முன்னால் ஏற்பட்ட பயம், மரண பயம், நாம் மறித்து விடுவோமோ, கடல் இப்படி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் உயிரை பற்றி தங்களை விட்டு பயம் இருந்தது. ஆனால் இப்பொழுது இவர் யாரோ என்று சொல்லி இவரை குறித்து பயம் ஏற்படுகிற ஒரு காட்ட பார்க்கிறோம். இப்போது தெய்வ பயம் நமக்கு அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது. அப்போ அந்த பயத்தோடு நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நடுக்கத்தோடு கழிகூற வேண்டியது முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. அதுபோல அந்த காரியங்களை நாம் ஆண்டெடுத்து கேட்கும்போது ஆண்டை முன் பயந்திருக்க வேண்டும், பயந்தோடு உண்மை சேவிக்க வேண்டும். அந்த விதமான காரியங்களை எங்களுக்கு செய்யும். நீர் சொன்ன கடிகளவு விசுவாசத்தை எங்களிலே உருவாக்கும். நீர் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கு. நீர் எங்களுக்குள்ளே இருந்து இந்த விசுவாசத்தை துவக்கி என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறதோ அந்த காரியங்களை எங்களுக்கு கொண்டு செய்ய வேண்டும் சொல்லி நாம் விரும்பும்போது நாம் விரும்புவதற்கும் வேண்டியதுக்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். என்றால் அவர் தானாக எதையும் செய்யாதபடி இதா அவருக்கு எதை காண்பிக்கிறாரோ, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதையே அவர் செய்தார். அதுபோல நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கும்போது அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பூர்ணமான சமாதானம், சந்தோஷம், இதுபோல ஒரு திருப்தி, நிம்மதி, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாகிறார். என்றால் எந்த சூழ்நிலையிலும் அசைவில்லாதவர்களாக, உறுதி உள்ளவர்களாக நம்மை நிறுத்துகிற தேவனாகிறார். தாவீதின் ஞானத்தை பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு முன்பதாக வைத்திருக்கு, அவர் என் வலது பார்த்தியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களுக்கு பேசுகிற காட்ட பார்க்கிறோம். பவுலப்போஸ்தலரின் காரியத்தை பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் பட்டணங்கள் தோறும் எனக்கு வெளியிடங்களில் போகும்போது ஒவ்வொரு இடத்திலும் கட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாத்திரம் ஆவியானவரை வெளிப்படுத்துகிறார் சொல்லி சொல்கிற காட்சி பார்க்கிறோம். இவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு எதிர்ப்புகள், தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏராளமாக இந்த கடல் அலையை போல ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் அவற்றிலிருந்து வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடாதபடி அவரை மாத்திரம் நாம் நோக்கி கொண்டிருக்கும் போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அதுபோல கலங்க வேண்டிய அவசியமில்லை. நாம் திடங்கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சொல்லாமே என்று சொன்ன வார்த்தையின்படி நம்மை உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பி ஆசிரியர் தேவனாயிருக்கிறார். அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். என்றால் அற்ப விசுவாசம் பிரயோஜனம் கிடையாது. அதுபோல பூர்ணமான விசுவாசம் இருக்கும்போது அவர் செய்கிற கிரியைகளை நம்மை கொண்டு செய்ய முடியும். அதுபோல அவருடைய பெரியாரத்தையும் செய்ய முடியும். என்றால் அந்த வசனத்தில் அப்படித்தான் சொல்லியிருக்கார், என்னை விசுவாசிக்க நான் செய்கிற காட்சியில் தான் செய்வான், இதை விட பெரியாரத்தை செய்வான் சொல்லியிருக்கிறது மட்டுமல்ல, அந்த எத்தனை கிரியைகள் தேவைப்பட்டாலும் மகிமை அவருக்கே உரியதாக இருக்கிறது. அதுபோல அவருடைய நாமம் நம்மை கொண்டு மகிமைப்படும் போது அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு திருப்தியையும் கொண்டு வரக்கூடியதாயிருக்கும். இப்படிப்பட்ட கிருபைகளை தந்து தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென்.